வந்து டாஸ்மாக்ல இருந்து வாங்குறீங்க, 10 ரூபா ஸ்டிக்கர் இல்ல, ஏன் இல்ல? போனிஜன்ல ஏன் ஸ்டிக்கர் இல்ல? 2 இருங்க, உங்களுக்கு காட்டுறேன். திடீரென ஆய்வு செய்த துணை சபாநாயகர். டாஸ்மாக்ல தான் நீங்க சரக்கு வாங்குறீங்க. 140 ரூபாங்கிறது 145 வச்சா கூட ஏதோ ஒரு இதுன்னு சொல்லலாம். 160 ரூபாய்க்கு விற்கிறீங்க. ஒரு கோட்டருக்கு 20 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா கிடைக்கும். அதுவும் வந்து கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுவாங்க? இந்த பாட்டிலை தூக்கி போட்டு போவாங்க. அந்த பாட்டிலில் ஒரு கமிஷன் இல்லையா? அப்போ டாஸ்மாக் இதுக்கு என்ன வித்தியாசம்? இத்தனை முறைகேடுகளா? கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எச்சரிக்கை விடுத்த துணை சபாநாயகர். என்ன உண்மை தெரிஞ்சிருக்கு சார்? வரைக்கும் என்ன முறைகேடு என்ன நடந்திருக்கு சார்? முறைகேடு என்ன நடந்திருக்கு சார்? ஏதாவது பாட்டில் ரிட்டர்ன் எடுக்கல. ஓகே சார். ஒன்று, அதன் மூலியமாக 10 ரூபா வந்து வாங்குறவங்களுக்கு லாஸ், கவர்மெண்ட்டுக்கும். அதை வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போது 140 ரூபா மதிப்புள்ள சரக்கை 160 ரூபாய்க்கு இவங்க விற்கிறாங்க. பாட்டிலும் ரிட்டர்ன் எடுக்கல. தமிழகம் முழுவதும் அரசு டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் தனியார் மது கடையான மணமகள் மன்றத்தை நோக்கி மது பிரியர்கள் படையெடுக்க தொடங்கி இருக்கிறார்களாம். இந்த நிலையில் அந்த தனியார் நிறுவனங்கள் மதுபானங்களை அதிக விலைக்கு விற்பதாகவும் சில மது பாட்டில்களில் போலி ஸ்டிக்கர்களை பயன்படுத்தி பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் துறையூர் மாவட்டத்தில் செயல்படக்கூடிய மணமகள் மன்றத்திற்கு திடீரென ஆய்வுக்கு சென்றார் துணை சபாநாயகர் ரவிசங்கர். அவர் ஆய்வுக்கு சென்ற போது மதுபானங்கள் விலை அதிகமாக விற்கப்படுவதாக கூறப்பட்டிருக்கிறது. காலி பாட்டில்கள் திரும்ப பெறப்படாதது குறித்தும் அவருக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறார்கள். மேலும் மதுக்கடைகளில் வாங்கப்பட்ட மதுபானங்களுக்கு உரிய ஆவணங்கள் இல்லை என்றும் அவர் கண்டறிந்தாராம். இது குறித்து பேசிய ரவிசங்கர் இது குறித்து உயர் அதிகாரிகளிடம் கலந்து ஆலோசித்துக் கொண்டிருப்பதாகவும் விதிமுறை மீறல்களில் ஈடுபடும் தனியார் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்கியோர் GT ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், கார்த்திபுரம், கோயம்புத்தூர், 200 ஏக்கர்ஸ் டவுன்ஷிப்.